Hi student, exercise 2.6ல sum 11th sumல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். If S1, S2, S3, Sm are the sums of n terms of m. Okay, ஒரு n terms இருக்கிறதோட sums எல்லாம் வந்து S1, S2, S3, Smன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா S1 எடுத்திங்கன்னா அதில் ஒரு n terms இருக்கும், அதை ஆட் பண்ணி தான் S1. அதே மாதிரி இந்த S2க்கு அதே மாதிரி எத்தனை terms இருக்குது, m terms இருக்குது. ஓகே, இங்கே நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஹூஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் ஆர், இப்போ இந்த இது வந்து ஒரு சீரீஸ், அந்த சீரீஸோட சம்மேஷன் தான் என்னது S1. அப்போ அந்த சீரீஸ்க்கு ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குள்ள அதுதான் 1 ஆமாம். ஓகே, ஹூஸ் காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 1. அதே மாதிரி S2 இருக்கும் இல்லையா, அந்த S2வோட ஃபஸ்ட்டு டேர்ம் சீரீஸ் இருக்குள்ள அந்த சீரீஸோட ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குள்ள அதுதான் 2. அதோட காமன் டிஃப்ரென்ஸ் 2. ஒவ்வொரு சீரீஸ்க்கும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டு டேர்மையும் காமன் டிஃப்ரென்ஸையும் ஆர்டர் வைஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஸோ தட் அப்போ S1லேருந்து SM வரைக்கும் இந்த டேர்ம்ஸோட SM, அதாவது இதை நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்னவா கிடைக்கும், 1/2 mn ப்ராக்கெட்டில் mn+1 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சம் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். சொல்யூஷனில் கிவன்ஸ் எழுதிக்கோங்க. கிவன்ஸ் உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கோங்க. S1, S2, S3 are the sum of the n terms of m. 2, 3, etc. m are the first term. Next 1, 3, 5, 2m minus 1 are the common difference. அப்போ இது என்ன ஃபார்முலாவில் போட்டிருப்பாங்க, SN ஃபார்முலாவில் தான் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு சீரீஸ்க்கும் இல்லையா. அப்போ நம்ம SN ஃபார்முலா எழுதிட்டு அந்த சீரீஸ் எப்படி வருதுன்னு பார்க்க, A வந்து 1 ஆகும், D வந்து 1 ஆகும். ஓகே, இப்போ S1 ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா ஏக்கும் டிக்கும் வேல்யூஸ் போடுங்க ஃபார்முலாவில். ஓகே, ஃபார்முலாவில் வேல்யூஸ் போட்டிங்கன்னா என்ன ஆகும், 2 × 1 2, n-1 × டிக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா n-1 இருக்கும், இங்கே 2 இருக்கும். அப்போ n+1 ஆயிரும். 2லேருந்து 1 போச்சுன்னா +1 ஆயிரும். ஓகே, வெளியில் இருக்கிற n/2 அப்படி இருக்குது. அப்போ n/2 n+1. அடுத்து S2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். S2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா A வந்து 2, D வந்து 3. ஓகே, அதே மாதிரி A வந்து 2 ஆகும், D வந்து 3 ஆகும் போட்டு ஃபார்முலாஸில் போட்டு S2 ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏக்கு பதில் 2, டிக்கு பதில் 3 போட்டிங்கன்னா n/2, இங்கே 2 2s are 4, இங்கே 3 உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுங்கள், 3n - 3. அப்போ 4 - 3 என்னது, +1 வரும். அப்போ 3n+1. S2வோட வேல்யூ என்னது, n/2, 3n+1. நெக்ஸ்ட் என்னது, A வந்து 3 ஆகும், D வந்து 5 ஆகும் எடுக்கணும். ஓகே, A வந்து 3 ஆகும், D 5 ஆகும். நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 5n+1ன்னு கிடைக்கும். ஓகே, n/2 5n+1. அதே மாதிரி அந்த இப்போ நம்ம S1, S2, S3 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ D நமக்கு இது ஒரு சீரியஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க. S1, S2, S3 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஒரு சீரியஸ் கிடச்சிருச்சு நமக்கு. ஆனால் D ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ல, அந்த சீரியஸாக தான் எழுதியிருக்கு. நம்ம என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோமோ அதெல்லாம் எடுத்து எழுதிட்டு இது டேர்ம் 1, இது டேர்ம் 2 அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா D என்னது நமக்கு, T2 - T1. அப்போ D ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் நம்ம. D = T2 - T1. இப்போ D என்னது, செகண்ட் டேர்ம் n/2 3n+1, ஃபஸ்ட் டேர்ம் n/2 n+1. n/2 ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறதுனால வெளியில் எடுத்தாச்சு. 3n+1 - n-1. ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3nலேருந்து ஒரு n போச்சுன்னா 2, +1க்கும் -1க்கும் கேன்சல் ஆகிரும். ஓகே, இப்போ 2n. அப்போ 2 கேன்சல் ஆகிரும், n × n n². ஓகே, இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். D காமனாக இருந்தால் தான் இந்த சீரீஸ் வந்து ஏபியில் இருக்குன்னு போட முடியும், சம்மோட ஃபார்முலா போட முடியும். ஓகே, ஒரு D ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். ஓகே, n/2 5n+1 - n/2 3n+1. இப்போ n/2 காமனாக எடுத்துக்கோங்க. 5n+1 - 3n - 1. இப்போ 5nலேருந்து 3n போச்சுன்னா 2n, +1 - 1 கேன்சல் ஆயிரும், 2 கேன்சல் ஆயிரும், n². அப்போ காமனாக இருக்குது. ஸோ நம்ம இது வந்து ஒரு AP சீரீஸ், அதனால் ஃபார்முலாஸ் therefore it is form an AP. அப்போ A = n/2 n+1, D = n². ஓகே, ஃபைண்ட் அவுட் பண்ண n². இதை வந்து நம்ம SN ஃபார்முலாவில் போட போகிறோம். n = m. ஓகே, இப்போ ஃபார்முலாஸில் போடலாம் அந்த வேல்யூஸ் எல்லாம். n-க்கு பதிலாக m போட்டாச்சு, m/2, 2 × A-க்கு பதிலாக n/2 n+1 போட்டாச்சு. நெக்ஸ்ட் n-1, D-க்கு பதிலாக n² போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே ஒரு n இருக்குது, இங்கே ஒரு n எடுத்துக்கலாம் காமனாக. என்ன வெளியில் கொண்டு போய் எழுதிக்கலாம். ஓகே,
2 கேன்சல் ஆயிடும். இங்கே ஒரு n எடுத்தாச்சு, இங்கே ஒரு n எடுத்தாச்சு. அப்போ இங்கே n போயிடுச்சுன்னா n+1 இருக்கும். இங்கே n போயிடுச்சுன்னா m-1 × n இருக்கும். இப்போ இந்த எண்ணை உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகே, n+1 mn - n. ஓகே, இப்போ +n -n கேன்சல் ஆகுது. அப்போ mn+1 மட்டும் இருக்கும். ஓகே, அப்போ வெளியில் இருக்கிற mn/2 இருக்குது. இதை நான் அங்கே கொடுத்துருக்க ஆன்சர் மாதிரி ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். அதாவது 1/2 mn, அடுத்து mn+1. ப்ரூவ் பண்ண வேண்டியது sm = 1/2 mn+1. Thank you.